இந்த நாட்டோட வரலாறு பாடல்கள் மூலமாக, சினிமா மூலமாக, நாடகங்கள் மூலமாக, கவிதைகள் மூலமாக இப்படி நம்ம பதிவு செய்து வைத்திருக்கிறோம். சில விஷயங்கள் அது பதிவு செய்யப்படும் பொழுதே பயங்கர உணர்ச்சி பிரவாகமாக, இன்ஸ்பைரிங்காக, ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாட்டு இருந்திருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை பற்றி அமித்ஷாஜி நமக்கு சொல்கிறாங்க இன்றைக்கி. அதில் குறிப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிவாஜி மகாராஜ், சத்ரபதி சிவாஜி மகாராஜோடைய போர் பரணி அப்படி கிடச்சது தான் அப்படின்றாங்க. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேலும் அவர் பேசும்போது சொல்கிறார், பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களுடைய வந்தே மாதரம் அது 1875 எழுதப்பட்டது. இன்றைக்கி இதே தேதியில் எழுதியிருக்கார் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள். 2047 பிரதமர் அவர்கள் விக்சித் பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு கூட இந்த கவிதை இன்னமும் நமக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு சொன்னால், காலம் கடந்து நிற்கிதுன்னா எவ்வளோ பெரிய மாபெரும் இலக்கியம் அது அவ்வளோ பெரிய படைப்பு. அது அத்தனை பேரோட இந்தியர்களுடைய உணர்ச்சியை ரெசோனேட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப போற்றி பாதுகாத்து வச்சுக்கணும். அந்த பாடல் எவ்வளோ கஷ்டத்தை துயரங்களை அனுபவிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அப்போது இந்த விஷயம் 1875 பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் இந்த நாளை பற்றி அவர் அமித்ஷாஜி சொல்கிறாங்க. ஜெகதாத்ரி பூஜை அன்னைக்கு அதை எழுதப்பட்டதா, அதாவது கார்த்திக் சுக்ல நவமி அப்படின்னு சொல்கிறாங்க. அது அக்ஷய நவமின்னு சொல்லுவாங்களாம். அந்த நாளையில் இது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேலும் அமித்ஷாஜி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதர்வ வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் இவர் கையாண்டிருக்காருன்னு. மாதா பூமி புத்ரோ அகம் பிருத்வியா, அதாவது அப்படின்னு அது டிக்ளேர் பண்ணுது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பூமி அன்னை அவளுடைய, எனது அன்னை, அவளுடைய புத்திரன் நான் அப்படிங்கிற விஷயத்தை டிக்ளேர் பண்ணுது. அந்த அன்னை யார்? இந்த பாரத மாதா. அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பாரத் மாதா கி ஜெய் சொல்கிறோம். அந்த தேவி மகாத்மியத்தில் அந்த அன்னையை நம்ம வணங்கி இருக்கோம். அந்த விஷயத்தை தான் புனிதமான ஒரு பூமி இது, புனித அன்னை அவள். மகரிஷி அரபிந்தோ வேற நம்ம பங்கிம் சந்திர சட்டர்ஜியை இந்த நவீன காலத்தின் ரிஷி அப்படின்னு அவர் சொல்றார். ஆனந்த மடம் என்பது ஒரு நாவலா, சாதாரண சாமானிய நாவலா? அது உரைநடையில் நமக்கு கிடைச்ச மந்திரம் அப்படின்னு அமித்ஷாஜி சொல்கிறாங்க. மேலும் நம்ம இந்த விஷயத்தை பற்றி நாளைக்கு நான் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸோடு வரேன். நன்றி.